தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. இந்த பிரசங்கத்தின் தலைப்பு என்னன்னா, பிரியமான பிள்ளை. நீங்க பிரியமான பிள்ளையா அப்படின்னு கேட்டா நீங்க எல்லாரும் ஆமான்னு சொல்லுவீங்க. அது நல்லது, அது தப்பு இல்லை. நம்ம ஆண்டவர் பிரியமான பிள்ளையா இருக்கணும், ஒரு ஈகர், ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை நமக்கு இருக்கிறது நல்ல காரியம். ஆனால் அந்த பிரியமான பிள்ளையாக நம்ம வாழும்படி நம்ம வாழ்க்கையே ஆண்டோடைய பிரியத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தா அது மேன்மையாக மாறிடும். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர், எனக்காக மரித்தவர், எனக்காக உயிர்த்தெழுந்தவர், என்னை ரட்சிக்கிறவர் என்று யாரெல்லாம் விசுவாசித்து நம்பி அவரை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறீர்களோ இவர்களுக்கு முதல் கிடைப்பது ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பின் பலன் என்னவாகிறது என்று சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். பிள்ளைகளாகும்படி
அதிகாரம். தேவன் அதிகாரம் கொடுக்கிறார். யோவான் 1:12 இந்த அதிகாரத்தை எனக்கு என்ன செஞ்சிருக்கார்? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளை சொல்லு, நீ சொல்லு, நான் தான் நீ தான் என்னுடைய பிள்ளைங்கிறத நான் உனக்கு அச்சாரமாக சொல்கிறேன். உனக்கு அதிகாரம் கொடுக்குறேன். எனக்கு என்ன கொடுக்குறேன்? அதிகாரம் கொடுக்குறேன். எனக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கார். இந்த அதிகாரத்தை பெற்றவங்களாம் வாய் திறந்து நான் இயேசுவின் பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு நீங்கள் என்ன செய்யலாம்? சொல்லலாம். எப்போ சொல்லலாம்னா அவரை உண்மையா மனதார சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட அத்தனை பிள்ளைகளும் தாராளமாக என்ன செய்யலாம்? அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. இப்போ முதலாவது என்ன பருவத்தில் வருகிறோம்னா, பாவியா இருந்த நான் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறேன். இப்போ தேவனுடைய பிள்ளை ஆகிட்டோம். இப்போ ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா 4 பிள்ளை இருப்பாங்க. ஆனால் 4 பிள்ளைகள் ஒரு பிள்ளை மேலே அம்மாவுக்கு ஆசையாக இருக்கும், ஒரு பிள்ளை மேலே அப்பாவுக்கு ஆசையாக இருக்கும். ஏன் பிரியமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பரவாயில்ல அவன் நம்மளை போல பேசுகிறாடா, நம்மளை போல நடக்கிறாடா. ஒரு அப்பா வந்து சொல்கிறாரு, அவன் என்ன போலயே எப்படி நான் எப்படி நிற்கிறேன், எப்படி நடக்கிறேன், எப்படி பேசுகிறேன், என்ன இமிட்டேட் பண்ணி இருக்கிறேன், மெமிகிரி பண்ண மாதிரி பண்ணுறாங்க கூட. அதை பார்த்தோன்னே பரவாயில்ல நம்மளை பொறுப்பு பெற்றானோடனே அந்த அப்பாவுக்கு அந்த பையன் மேலே என்ன செய்யுது? ஒரு பிரிய வரதை பார்த்தீங்களா எப்படி வருகிறேன். ஆனால் பைபிள் சொல்கிற பிரியத்தை கவனிங்க. மத்தேயு சுவிசேஷம் 3:16-17. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. பாருங்க, நம்ம எல்லாரும் பிள்ளைங்க தான். உட்கார்ந்து கேட்கிறவங்க எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள். ஐயா நீங்க அவரை ஏற்றுக்கொடுப்பீங்க. ஒரு வேலை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா இன்னைக்கு கூட நீங்க அவருடைய நாமத்து மேல் விசுவாசத்தை வச்சு, என்ன விசுவாசம்? எனக்காக இயேசு மரித்தார், என் பாவத்துக்காக அவர் மரித்தார், என் சாபத்துக்காக மரித்தார், என் நோய்க்காக மரித்தார், என் தரித்திரத்துக்காக மரித்தார், என் கண்ணீர் கவலைக்காக மரித்தார், நான் இதிலிருந்தெல்லாம் விடுதலை ஆக்கப்படுறதுக்காக அவர் மரித்தார். எனக்கு இருந்த எல்லா பாவ சாப ரோக தரித்திரங்கள் எல்லாத்தையும் அவர் சிலுவையில் அவர் மரித்ததை அடக்கம் பண்ணிட்டார். இப்ப இயேசு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து புதிய மனுஷராக என்னை மாற்றி விட்டார் என்று யார் ஒருவர் அதை நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். உங்களுக்கு அதிகாரம், நீ ஆண்டோடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு உனக்கு சொல்லணும் தாராளமா. இந்த அத்தாரிட்டி அவர் கொடுக்குறார். எந்த அத்தாரிட்டியில் எப்படி செய்றீங்க? இப்போ கவர்மெண்ட்லேருந்து ஒருத்தர் வர, டப்பாங்க இன்னைக்கு உங்களுக்கு கொரோனா டெஸ்ட்டுக்கு வர, என்னப்பா நீங்கள் யார், உங்களை யாருன்னா, எங்களுக்கு அதிகாரம் அரசாங்கம் கொடுத்துருக்குன்னு ஒரு கார்டு எடுத்து செய்கிறாங்க, காட்டுறாங்க. அப்போ சொல்கிற அந்த அதிகாரம் நினச்சவங்களாம் செய்ய முடியாதியா? அந்த மாதிரி நாம் இங்கே ஒரு கார்டு வேண்டாம், நமக்கு இயேசுவின் நாமத்தை சொன்னால போதும், நமக்கு அதுதான் கார்டு. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் அந்த தேவனுடைய பிள்ளையா இருக்கிறது காட்டிலும் இன்னொரு படி மேலே போனது. அது என்ன? பிரியமான பிள்ளை. என்ன பிள்ளை? எப்படி பிரியமான பிள்ளையாளன்னா, இயேசு குறித்து சொல்லும்போது அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறினாராம். ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின போது ஆவியானது புறாவை போல வானத்திலிருந்து என்ன செஞ்சாரு? இறங்கி. இப்ப 2 காரியம் சொல்லுது. ஞானஸ்நானம் எடுக்கும்போது பரிசுத்தாய் வரும்போது நம்ம தேவனுக்கு பிரியமான பிள்ளையா என்ன செய்யறோம்? ஞானஸ்நானம் எடுத்தது ஒரு அனுபவம், ஆவியானவர் இறங்கி நம்ம மேல தங்குறது 2வது அனுபவம். இந்த அனுபவத்தை பெற்றால் நாம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளை. ஆமென். பழைய ஏற்பாட்டில் ஒருத்தன் பலி கொண்டு செலுத்தினா அந்த பலியை இதை பலிபீடத்தில் வச்ச உடனே அந்த பலிபீடத்தில் வச்ச இதை ஏற்கனவே அக்னி இருக்கும். ஆனால் அக்னி வானத்திலிருந்து வரணும். அது பலிபீடத்தின் அக்னிக்கு எங்கே வரணும்? வானத்திலிருந்து வரணும். இதையே நம்ம பல இடங்களில் பார்த்தீங்கன்னா கிதியன் கூட பலி செலுத்தும் போது அந்த கற்பாறை மேலே கொண்டு வச்சா அக்னி வானத்திலிருந்து இறங்கி அதை பட்சித்து போடுறது. அப்போ அக்னி யாரு மேல இறங்குதோ அவங்களுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்படுது. அப்ப இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியார் நம்ம மேல வந்தா நம்மளை கர்த்தர் ஏற்றுக்கிட்டேன்னு அர்த்தம். சிலர் ஞானஸ்நானம் எடுத்திருப்பார்கள், ஆனால் பரிசுத்த ஆவி பெறாமல் இருப்பார்கள்.
சில பரிசுத்தாய் பெற்றிருப்பார்கள், ஞானஸ்நானம் எடுக்காமல் இருப்பாங்க. நீங்கள் இந்த 2 அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாய் மாறலாம். பிள்ளை அது ஒன்று யோவான் சுவிசேஷம் 1:12 இது மத்தேயு சுவிசேஷம் 3:16-17 ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாய் பெறும்போது நீங்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய். அப்ப மத்தேயு 17:1-5 படிச்சீங்கன்னா மறுரூப மலைக்கு இயேசு பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரை கூட்டிட்டு போறாரு. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இவர் என்னுடைய குமாரன், இவர் மேல நான் பிரியமாய் இருக்கிறேன், இவர் எனக்கு பிரியமான குமாரன் என்பதை சன் அண்ட் பிலவர்ட் சன் அப்படின்னு சொல்லுவார். சன் தான், ஆனால் இவர் பிலவர்ட் சன். எல்லா பிள்ளைமாரும் இல்லை, இது விசேஷமான பிரியமான பிள்ளை அப்படின்னு சொல்லுவார். இப்போ நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது, இயேசு கிறிஸ்து மறுரூபமானார். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? மறுரூபமானார். இந்த மறுரூபமாங்கிறது சதா இருந்த மாதிரி இல்லை, இது வித்தியாசமா பார்த்தா என்னடா ரொம்ப அங்கே போய் பார்க்கும்போது சாதாரண மனுஷன் மாதிரி இருந்தாரு, இப்போ பார்த்தா தேவன் மாதிரி இருக்கிறாரா? எப்படி இருக்கிறாரு? தேவ தரிசனம். அவங்க பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேர் என்ன கண்டாங்கன்னா தேவனை தரிசித்தார்கள். சொன்னது ஞானஸ்நானம் எடுத்தாரு, அதனால பரிசுத்தாய் பெற்றார், அதனால அவர் பிரியமான குமாரன். யாரெல்லாம் இந்த அனுபவம் பெற்றவங்க தேவனை தரிசிக்கணும். என்ன தரிசிக்கணும்னா அவர் ஆண்டவர். அது தரிசிக்கிறது அவருக்கு முன்பாக தங்களை தாழ்த்துறது. அவங்க பார்த்தா கீழே கொடுப்பாங்க. 3 பேர் அதை கண்டு ஐயா என்னையா அப்படி இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. அங்கே 2 பேர் வர்றாங்க பாருங்க, மோசேயும் எலியாவும் 2 பேருக்கு. அப்போ எதிர்க்கிறதுக்கு 2 பேரை கட்டினாங்க அப்படின்னா பல காரணம் இருக்குது. இதில் ஒரு காரணம், மோசே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டேன், எலியா உயிரோடு பரலோகத்துக்கு போவேன். அவர் சொல்றாரு, நான் மரித்தோருக்கும் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நான் தேவன் என்று சொல்லி அவருக்கு வெளிப்பாடு செஞ்சார், கொடுத்தார். அதனால இங்க 2 பேர் அவங்க வந்தாங்க. அப்புறம் கூடாரம் போடணும்னு ஆசை வந்துருச்சு. இல்லப்பா கூடாரம் போடுறது இங்கே வரல, நான் யாருன்னு உங்களுக்கு வெளிப்பாடு கொடுக்குறதுக்கு என்ன செஞ்சேன், வந்து கொண்டு வந்தேன். அதனால தான் நான் வரும்போது உங்களை போல வந்தேன். ஆனால் இங்கே வந்த உடனே மறுரூபமானா நான் எப்படி இருந்தேன்னு இருந்ததை பாருங்க. நான் அப்படி இருந்ததான் இப்படி என்ன செஞ்சுக்கேன் இருக்கிறேங்கிறத அவருக்கு வெளிப்பாடு கொடுக்குறேன். அப்போ உண்மையாகவே நம் பிரியமான பிள்ளைகளா இருந்தால் தேவன் யாரு, எப்படிப்பட்டவர் என்கிற அந்த வெளிப்பாடுகளை நமக்கு என்ன செய்வார், கொடுப்பார். அப்ப பிரியமான பிள்ளையே அந்த அனுபவத்துக்கு நம்ம வரணும். பிள்ளைகளுங்கிற அனுபவம் வேற, பிரியமான பிள்ளைகளுங்கிற அனுபவம் வேற. அது ஞானஸ்நானமும் அபிஷேகம் வரும்போது பிரியமான பிள்ளை தான். ஆனால் பிரியமான பிள்ளை ஆன பிறகு கர்த்தருக்கு செவி கொடுக்கிறதுக்கு அவரை பற்றிய தரிசனம் வரும்போது தான் இன்னொரே இவருக்கு கேட்கணும்ப்பா, அவருடைய வார்த்தை நம்ம கேட்கணும் அப்படி. அதனால இவர் என்னுடைய நேசக்குமாரன், இவருக்கு பிரியமாயிருக்கு, இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள். இவருக்கு நீங்கள் கடவுளுடைய வார்த்தை கேளுங்க. இவர் சாதாரணமா நினைச்சு கேட்க மாட்டாதீங்க. இவர் ஆண்டவர், இவருக்கு சத்தத்தை நீங்க நினைச்சீங்க செவி கொடுங்கன்னு சொன்னார். சரி, அப்ப இந்த பிரியமானவன் முதல் காரியம் சொல்றேன், ஏற்றுக்கொள்ளும்போது பிள்ளை, ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாய் பெற்ற பிரியமான பிள்ளை. 3வது அனுபவம் அவரை தரிசிக்கிறது. அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்கிற அந்த தரிசனம்
நம்ம ஆவி மனுஷன்ல வந்த பிறகு இவர் வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், கடவுளுடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற செவி கொடுக்கிற ஒரு இருதயம் தேவன் உங்களுக்கு தருவார். ஆமென். சரி, இப்ப நான் இது வரைக்கும் உங்களுக்கு இந்த வசனத்துல இந்த பிரியமான பிள்ளை எப்படி வர, நீங்கள் ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல. அப்ப அந்த பிரியமான பிள்ளை என்னன்னா, நம்ம பாசையில நம்ம அறியறதை பத்தி சொல்றேன். ஒரு வீட்டில் ஒரு பையனை பார்த்துருக்கீங்களா? அம்மா மாதிரி பிறந்துட்டான். இன்னொருத்தனை பார்த்தா அவன் அப்பா மாதிரி பிறந்திருக்கான். இவன் யாரா? இவன் எங்கள் அண்ணன் மாதிரி பிறந்திருக்கேன், இல்லை என் மாமா மாதிரி பிறந்திருக்கும். இந்த சாயல்கள் மாறி இருக்கும், அப்படி பிறப்பாங்க. ஆனால் இங்கே எத்தனை சாயல் இருந்தாலும் இந்த தகப்பனின் சாயலில் பிறந்து, கவிஞர் தகப்பனின் சாயலில் பிறந்து தகப்பனை போல இமிட்டேட் பண்ணுறவன், மிமிக்ரி பண்ணுறவன், அல்லாவிட்டா அப்போ மாதிரி ஒன்று இல்லை. ஆஸ் யூஸ்வலாக என்ன செய்வேனா, அவன் அப்பா நடக்கிற மாதிரியே நடப்பேன், அப்பன் பேசுகிற மாதிரியே பேசுவான். அவன் ஆக்ஷனும் அப்படித்தான் இருக்கும், அவன் குரலும் அப்படித்தான் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்க்கும்போது, ஏய் நீ வந்து உங்கள் அப்பா இருக்குதா, இவரை பார்த்து உங்கள் அப்பா இருக்குதா, என்ன உங்கள் அப்பா இப்படி தான் இருப்பார், அதெல்லாம் நீ அப்படி இருக்கிறியா அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் நிறைய முறை பார்த்துருக்கலாம், கேட்டிருக்கலாம். இப்போ நீங்களும் கூட அந்த நிலையில் இருக்கலாம். சரி, இருக்கட்டும். இந்த காரியத்தில் நாம் ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். பிரியமான பிள்ளை, பிரியமான பிள்ளைய ஒன்று ரெண்டு வகை இருக்குது. ஒரு பிரியமான பிள்ளை பற்றி முதல் வகை சொல்றேன். ஆதியாகமம் 22 முதல் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் ஏதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். சரி, இப்போ இதுக்கு நமக்கு தேவை என்னன்னா, உன்னுடைய ஏக சுதன் ஒரே பேரான குமாரன், நீ நேசிக்கிறவர், அவனை எனக்கு வந்து நான் சொல்ற இடத்துல வந்து என்ன செய்யும், பலியிடுன்னு சொல்றது. இப்ப நம்ம பலியிடுங்கிறத பற்றியும் சொல்லலை. ஆபிரகாமுக்கு நிறைய பசங்க இருக்கிறாங்க. கேத்துராளுக்கு பிள்ளை இருந்தாங்க, ஆகாருக்கு பிள்ளை இருந்தாங்க. அது இத்தனை பிள்ளை இருந்தாலும் சாரால் விட்டு ஒரு பிள்ளை பிறந்திருந்தான் அவனுக்கு பிரியம் உண்டானது. இஸ்மவேல் மேல இல்லை, கேத்துரால் பெற்ற பிள்ளைகள் மேல இல்லை. அவன் இருதயம், அவனுக்கு பிரியம் தன்னுடைய வாக்கு தத்துவத்திலே சாரால் இடத்துல பிறந்திருக்கான். சாரா 90 வயசுல பிள்ளை பெற்றிருக்கிறார். நான் 100 வயசு ஆயிற்று. இந்த வயதான காலத்தில் இருக்க ஒரு பிள்ளையை கொடுத்தார். அப்படி இந்த பிள்ளை மேலே ரொம்ப பிரியம். ஆனால் ஆண்டவர் இவன் பிரியத்தை எங்கே கொண்டே வச்சிருக்கேன், அந்த பிரியமான பிள்ளை மேலே வச்சதுனால, ஏப்பா ரொம்ப அன்பை நான் கடைசி நாளில் கொடுத்தோடனே அன்பை என் மேலே வச்சிருக்கியா அவன் மேலே வச்சிருக்கியாடாப்பா, அவனை கொஞ்சம் ஜோதிச்சு பார்ப்போமா அப்படின்னு தான் ஆபிரகாமை சோதித்தாருங்கிற வார்த்தை வருது. சோதித்தார்னா டெஸ்ட் பண்ணார் அப்படின்னு அர்த்தம். என்ன பண்ணாரு, நீ என் மேல அன்பு வச்சிருக்கியா, இல்ல உன் கடைசியில் ஊத்துன இந்த பையன் மேல நீ அன்பு வச்சிருக்கியா, பிரிய வச்சிருக்கியா, நீ யாருக்கு பிரியமா இருப்ப, எனக்கு பிரியமான பிள்ளையா இருப்பியா, இல்ல அவனுக்கு பிரியமான அப்பனா இருப்பியா அப்படின்னு சோதிச்சு பார்க்கறது டெஸ்ட் பண்ணார். ஒரு டெஸ்ட். அந்த டெஸ்ட் தான் 22 நீ வந்து எனக்கு வரி பார்க்கணும், நெசமாவே நீ என்னை நேசிக்கிற அப்படின்னா நீ என் மேல பிரிய வச்சிருக்க, நான் டெஸ்ட் பண்ண முடியும். அந்த டெஸ்ட்ல அவன் பாஸ் ஆயிட்டு தன் சொந்த குமாரன், ஒரே பேரான குமாரன், நேசகுமாரன், இவரை ஆண்டவர் சொன்ன மாதிரி போய் பலிபீடத்தில் கொண்டு கிடத்தி வெட்டு கத்தியும் தூக்கினான்னு கேள்வி. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஆனாலும் இங்க நம்ம கவனிக்க வேண்டியது, நேசகுமாரன் என்று ஆபிரகாமுக்கு நிறைய குமாரன் இருந்தால் நேசகுமாரன் ஈசா கொடுத்திருந்தான். அந்த ஈசாக்க அவங்க அப்பா என்ன சொல்றானோ அப்படியே செய்வான். இந்த நேசகுமாரன், பிரியமான குமாரன் என்ன செய்வான்னா, அப்பா சொல்றதை எதிர்த்து கேட்க மாட்டான், அப்பா சொல்றத கேட்பான், அப்படியே கேட்பான். தம்பி, நாளைக்கு கழுது மேல விறகு வச்சுட்டு தீவெட்டி எடுத்துட்டு கத்தி எடுத்துட்டு நம்ம காலையில் போகணும்டா, அம்மாவுக்கு சொல்லிடாத,
நம்ம 2 பேரும் மட்டும் கடல் போய் தொழுதுட்டு வருவோம் வா. இப்படி தான் ஈசாக்கு கூட்டிடுவோம். அவன் ஏப்பா அம்மாவோட சொல்லணும் எதுக்குப்பா வரணும் இப்படிலாம் கேட்கல. நம்ம வசங்க இருக்கா பாருங்க, அப்பங்கிட்ட வேணும் அம்மாவை போய் காட்டி கொடுத்துருவேன், அம்மாவிட்ட சொன்னோன்னா அப்பனை காட்டி கொடுக்கல. ஆனால் இவன் அப்படி இல்லை, அப்பங்கிட்ட காட்டி கொடுக்கல. அப்ப சொன்னதை அம்மாவுக்கு ஒன்றுமே சொல்ல. நான் போயிட்டு வரேம்மா, நான் பிள்ளையாண்டானும் போய் தொழுதுட்டு வர்றோம், இவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஈசாக்குன்னு தெரியாது. அவனை கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகும்போது நல்லா கவனிச்சு பாருங்க, அவன் கூட்டிகிட்டு போகும்போது எல்லாருக்கும் கேட்குறப்பா தீ வெட்டி இருக்குது, கத்தி இருக்குது, விறகு இருக்குது. விறகு என்ன தோணுன்னு சொல்லிட்டு நான் விறகு தூக்கிட்டு வரேன். தீ வெட்டி இருக்கு, கத்தி இருக்கு, எங்கப்பா ஆடு? அதெல்லாம் கற்று பார்த்து பாரு வாப்பா. ஏன், எதுக்கு, எப்படி, என்ன, இத்தனை கேள்வி வைப்பேன். இன்னைக்கு இருக்கிறேன், அன்னைக்கு அவன் அப்படியாப்பா அப்படின்னு போயிட்டான். போய் அந்த அவனவே வச்சு பனிப்படை கட்டுறது கல்லெல்லாம் தூக்கி கொண்டு வந்து வச்சு கட்டிட்டு விறகுல இருப்பா பிடிக்காச்சு, நீ பின்னால் திரும்பப்பா, கையை கட்டணும். இப்படி கட்டுனா என்ன செஞ்சிருப்பேன், தட்டி விட்டுட்டு ஒரே ஓட்டம் ஓடி போயிருக்கேன். அவன் அப்படி சொல்ல கையையும் கொடுத்தான், கட்டவும் செய்தான். அங்கே சொல்கிறான், எப்பா உன்னைத்தான் ஆண்டவர் கேட்டாரு, அதனால உனக்கு அவன் ஏன் எதுக்குன்னு கேட்காம சரி கட்டுங்கப்பான்னு படுத்துக்கிட்டா பாருங்க. படுத்தாலும் பார்த்தாரு கத்தி தூக்கி வெட்டுறதுக்கு தூங்குறான். அவன் என்ன நினைப்பான், அந்த பையன் படுத்துட்டு என்னது பெத்த எதுக்கு வெட்டுறேன்னு கேட்க மாட்டானா, அப்படி கேட்டிருப்பான். ஆனா அதுக்குமே அவன் என்ன செஞ்சுட்டான், சரி எங்க அப்பா செஞ்சா எல்லாமே நல்லா செய்வார். இவனும் ஒப்பு கொடுத்தான், அப்பனும் ஒப்பு கொடுத்தான். ஆண்டவருக்கு உள்ள இப்படி இருந்திருக்கும். அப்பா ஏசப்பா உள்ள பொங்குச்சு, இப்படி பிரியமா கேட்டப்பா. அந்த பையனும் பாரு, அவங்க அப்பா சொல்றத அப்படியே கேட்டிருக்கான் ஆண்டவருடைய உள்ள. அதனால அவனை ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வதிக்கிற காலையில என் மேலேயே கையை வச்சு என் சத்தியமா உன்னை நினைச்சுட்டான், தன் பேரிலேயே ஆணையிட்டாராம். அப்ப அப்படி ஒரு உள்ள போக்கிருச்சு அந்த ஆசீர்வாதம். அப்போ நேசிக்கிறவர்களுக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார், அது வேற. நான் இப்ப சொல்ல வந்திருக்கு, பிரியமான பிள்ளை அப்பா சொல்ல அப்படியே கேட்பான். பிரியமான பிள்ளை, இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நீ ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளையானா அப்பா வார்த்தை அப்படியே கேட்பீங்களே. ஏசப்பா வார்த்தை அதெல்லாம் எனக்கு முடியாது, இதெல்லாம் எனக்கு செய்ய முடியாது, இப்படியெல்லாம் நான் நடக்க முடியாது, எனக்கு இது முடியாதே எனக்கு சொல்றார். அவருடைய கற்பனைகள் எல்லாம் பாரம் உள்ளவைகள் அல்ல. இதோ பெரிய பாரத்தை கொண்டு நம்ம மேல வைக்கிறது இல்லை, விருப்பத்தோடு நான் சொல்வதை செய்யணும். ஆபிரகாம் சொன்னத அவன் மகன் ஈசாக்கு விருப்பத்தோடு அப்பன் சொல்ற அப்படியே செஞ்சான். நாம் பிரியமான பிள்ளைகளானால் நம்ம அப்பா வேதத்தை நம்ம கூட பேசுறாரு, ஜெபிக்கும் போது பேசுறாரு, எத்தனையோ விதங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்குறாரு. அந்த வார்த்தைக்கு நான் மனதார கீழ்ப்படிச்சா அப்பா எப்படி ஆசீர்வதிச்சிருப்பார். என் மகளே, என் மகனே, நான் சொன்னோன்னு அப்படியே கேட்டேன், உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் அவர் சொன்னா அந்த ஆசீர்வாதம் நம்ம மேல வருமா வராதா? அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை அந்த பிரியமான பிள்ளைகளை போல இருந்தால் நமக்கு கிடைக்கும். பிரியமான பிள்ளைக்கு ஒரு அந்தஸ்து என்னன்னா, அது ஒரு சாட்சி என்னன்னா, அவனுடைய குவாலிஃபிகேஷன் அப்பா சொல்லுவதை எதிர்த்து பேசாம அப்படியே அப்பா சொல்றத அப்படியே கேட்கும் போது ஆண்டவர் நிச்சயமா ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இது ஒரு பிரியமான பிள்ளை. வேதத்தில் நிறைய பேர் பிரியமான பிள்ளை இருக்காங்க. இன்னொரு அதுக்கு உதாரணமா சொல்லுறேன். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் தன் குமாரன் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். யாக்கோபுக்கு 10 பசங்க இருந்தாங்க. 6 பையங்க லேயாளுக்கு பிறந்தவன், 2 பையன் சில்பாவுக்கு பிறந்தவன், 2 பையன் பில்காவுக்கு பிறந்தவன். ராகேலுக்கு குழந்தை கிடையாது, அதனால அவன் பிள்ளை இல்லை. அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு வந்து யோசேப்பு பிறக்கிறான். யோசேப்பு பிறக்கும் போது அந்த 3ஆம் வசனம் சொல்லுது, இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால். இப்ப இங்க என்ன எழுதுனா, யோசேப்பு வந்து இவன் முதிர் வயதுல பிறந்தான. 10 பிள்ளைகள் பிறந்த பிறகு இவன் 11ஆவது பையன். எத்தனை வருஷம் ஆச்சா தெரியாது, ஆனால்
இந்த முதிர் வயதில் அவன் புள்ள பெறான். அந்த நாங்கள் இங்கே சுட்டி காட்டுறது கொஞ்சம் கவனிக்கணும். இங்கே என்ன சுட்டி காட்டுறது கவனிக்கணும். முதிர் வயதுல யோசேப்பு தனக்கு பிறந்தான் எழுதிக்குது. எப்படிதான் அந்த வார்த்தை கொஞ்சம் நான் கவனிக்க. முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால். அப்ப மற்ற 10 பேர் எத்தனை பேர் யாருக்கு பிறந்தான்? ஒரு கேள்வி இல்லையா? இவன் தனக்கு பிறந்தான். ஏன் அந்த இடத்துல தனக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது? ஆவியானுடைய வெளிப்பாடுகளுக்கு. மற்றவங்க எல்லாம் பிறந்திருக்கிறாங்க, காம்பினேஷன்ல பிறந்திருக்கிறாங்க. லேயாலும் யாக்கோப்பும் சேர்ந்து பிறந்தா 2 பேரும் காம்பினேஷன். என்ன பார்த்தீங்கன்னா சில வீட்டில் பாருங்க, அப்பா மாதிரி முகம் இருக்கும், அம்மா மாதிரி குணம் இருக்கும். அம்மா மாதிரி முகம் இருக்கும், அப்பா மாதிரி குணம் இருக்கும். பார்த்தீங்களா? ஏன் பார்க்குறீங்க? நீங்களே அப்படித்தானே இருக்கீங்க, நீங்களே அப்படித்தான் இருக்கீங்க. அப்போ இங்க சொல்லுது முதிர் வயதுல அவன் தனக்கு பிறந்தான்னா, இப்படி உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன். அவன் முதிர் வயதுல தன்னை போலயே பிறந்திருக்கான்டா. யோசேப்பு யாக்கோபு மாதிரியே பிறந்திருக்கான். அதனால அவன் தனக்கு பிறந்தான்னு சொல்றாரு. புரிஞ்சுக்கிச்சா? அந்த கருத்தை தான் வலியுறுத்த பார்க்கிறேன். என்னது? தனக்கு பிறந்தான். அத தன்னை போல பிறந்திருக்கான். அப்பா அப்ப மாதிரி அச்சாட்டையால பிறந்திருக்கான். அவங்க அப்பா காது இப்படி வளைஞ்சிருக்குது, இவன் காது வளைஞ்சிருக்கலாம். அவங்க அப்பா மூக்கு நீட்டமா கூர்மையா இருக்கு, இவன் மூக்கு. ஒவ்வொரு அங்கத்தை பார்த்து வச்சு பார்த்தீங்கன்னா அந்த அப்பா மாதிரியே இருப்பான். நான் இங்க ஒரு காரியத்தை உங்களுக்கு விளக்கத்துக்காக சொல்றேன். இந்த யோசேப்பு இப்படி பிறந்தான்னா ஏன் அப்படி பிறந்தான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அது பதில் ஒன்று சொல்ற பாருங்க. அதுக்கு நிறைய சம்பவங்கள் இருக்குது, எடுத்து சொல்லும் பைபிள்ல. ஆனா இது ஒன்றை மட்டும் தான் சொல்ல போறேன். ராகேலுக்கு குழந்தை இல்லை, ரொம்ப நாளா குழந்தை இல்லை. லேயார் தக்காக குழந்தை பெற்றுட்டு இருக்கா. இவளுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன செஞ்சா தெரியுமா? 30ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல 1-2 வசனத்தை படிக்க பார்க்கலாம். ராகேல் சொன்ன வார்த்தை, யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு, யாக்கோபுக்கு நானே பிள்ளைகளை பெறாததை கண்டு, புள்ள பரலையே, நான் என் புருஷனுக்கு புள்ள பரலையே, புருஷனுக்கு புள்ள பரலையேன்னு பிள்ளை பெறாததை கண்டு தன் சகோதரின் மேல் பொறாமை கொண்டு, ஆமா, மற்ற புள்ள பெற்றவன் மேல புள்ள பெறாத பொறாமை வைப்பாங்க. புள்ள பொறாமப்பட்டாலாம். பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றான். கேட்க வேண்டிய இடத்த விட்டுட்டு கேட்க கூடாது கேட்டுக்க. அவ்வளவுதான். எனக்கு பிள்ளைதான் இருக்குன்னா யாக்கோப்பா பிள்ளை தர்றேன். அதனால அவன் யாக்கோபு புத்திசாலி, பதில் சொல்றான் பாருங்க. அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அழைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். புள்ள கொடுங்கறியா? புள்ள நான் என்ன தேவனா? அப்ப புள்ள கொடுக்குறது யாரு? அப்ப உனக்கு புள்ள வேணா யார் மட்டும் போகணும்? புருஷன்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு நீங்க என்ன புள்ள கொடுக்கல, புள்ள கொடுக்கு, புருஷனா புள்ள கொடுங்க. நிறைய பேர் இருக்கு புள்ள என்னமோ புருஷன் கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த பைபிள் சொல்லுது உங்களை போலதான் ஏன் இந்த ராகேலும் பேசிட்டு இருந்தா. அவன் பாருங்க தேவ ஞானத்தோட பேசுறான். தேவனல்லவோ கற்பத்தை அடைத்திருக்கிறார். நான் என்ன தேவனா கற்பத்தை திறக்கிறதுக்கு? அப்ப கற்பத்தை திறக்கணும்னு யார் திறக்கணும்? கர்த்தரு. அதனால உனக்கு பிள்ளை வேணும்னா கர்த்தர்கிட்ட போய் கேளு. அப்ப இவளுக்கு ஆசை, ரொம்ப ஆசை. யாருக்கு பிள்ளை பெறணும்? பாருங்க அந்த வசனத்தை பாருங்க. என்ன சொல்லி கேட்கிறான்? யாக்கோபுக்கு பிள்ளை பெறாதை கண்டு தன் சகோதரியாகிய சகோதரி மேல இவளுக்கு என்ன வருது? அப்ப பொறாம வந்தது. புள்ள கொடுன்னு சொல்லி யாருக்கிட்ட கேட்கிறான்? அப்போ பிள்ளையா தனக்கு தன் புருஷனுக்கு புள்ள பண்ணணும், தன் புருஷனுக்கு புள்ள பண்ணணும், நல்ல மனசுக்குள்ள புருஷனுக்கு புள்ள பண்ணணும், புருஷனுக்கு புள்ள பண்ணணும். ஒரு நாள் கர்த்தர் கடாச்சி அடிச்சாரு. இவன் இந்த ஆசைய அந்த புருஷன் மேலேயே இருந்துச்சான். அந்த புருஷன் மேலே இருந்தோடனே அந்த புருஷனுக்கு புள்ள பண்ணணும்னு ஒரு புருஷனுக்கு ஒரு பிள்ளைய பெற்றான். அதான் புருஷன் மாதிரி பிறந்துட்டேன். புரிஞ்சிச்சா? புருஷன் மாதிரி எப்படி வந்தான்? அதனால முதிர் வயதிலே தனக்கு அவன் பிள்ளைய என்ன செஞ்சான்? பெற்றான் என்று சொல்லு. அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் அவனுடைய எண்ணங்கள் எல்லாம், யாக்கோப்பாகி என்னுடைய புருஷனுக்கு நான் ஒரு பிள்ளைய பெறணும், அவனை போலைய பெறணும், அவனை போலைய பெறணும் நினைச்சு அவனை போலைய பெற்றெடுத்துட்டான். அதனால யாக்கோபு சொல்லும் போது முதிர் வயதுல தனக்கு அவன் பிள்ளையா பிறந்தான். தன்னை போல பிறந்ததுனால, தன்னை மாதிரி இருக்கிறதுனால, தன்னை மாதிரி செயலாற்றுறதுனால, தன்னை போல
பரவா எங்கிட்ட இருக்கிற சுபாமே அவங்ககிட்ட இருக்கு, என்ன போலே பேசுகிறாண்டா, என்ன போலே. இந்த அப்பனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்த உடனே அவனுக்கு எல்லாரும் பார்த்து இவனுக்கு ஒரு பலவன் அங்கேயே கொடுத்து அந்த பிள்ளைகளில் அவன் வித்தியாசப்படுத்துறான். இவன் எனக்கு பிரியமான மகன். நம்ம ஆண்டவருக்கு பிரியமா மாறிட்டா எத்தனை 1000 பிள்ளை 1,00,000 பிள்ளை இருந்தாலும் நீங்கள் அவருக்கு பிரியமான பிள்ளையானால் உங்க மேல தனி கவனம் செலுத்தி உங்களை என்ன செய்வார்னா பலவர்ணாங்கி கொடுத்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல விசேஷத்தை இடத்தை விசேஷத்தை நன்மை உங்களுக்கு என்ன செய்வார். கடைசியில இதே யாக்கோபு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பங்கிட்டு கொடுக்கும்போது 48வது இடம் கடைசி வசனத்துக்கு வாங்க. உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கிலும் நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன் என்றும் சொன்னான். சாகுல் போய் சொல்றான், மகனே எல்லாரும் பங்கு கொடுத்த மாதிரி உனக்கு கொடுக்குறேன், ஆனா உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பங்கு. நான் என் வெள்ளினாலும் அம்பினாலும் நான் சம்பாதிச்சேன் அந்த நிலத்தை நான் உனக்கு என்ன செய்யறேன், கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரா கொடுக்குற பாருங்க. எல்லாருக்கும் கொடுக்கறது போல உனக்கு பிரியமான பிள்ளையானால் உனக்கு எக்ஸ்ட்ரா கர்த்தர் அடிச்சுவாரு வருவார். உடனே கவனிச்சணும், பிரியமான பிள்ளை ஈசாக்கா இருந்ததுனால அப்பாயே தேவன் அவர் மேலே ஆணையிட்டு அவனை ஆசீர்வதிச்சார். யோசேப்பு யாக்கோபுக்கு பிள்ளையா பிறந்துட்டான், அவனை போலயே பிறந்துட்டான், அச்சடையாளத்தோட பிறந்துட்டான், ஆக்ஷன்லாம் அவன மாதிரியே இருக்கு, பேச்சு நடையெல்லாம் அவன மாதிரி இருக்குது. யாக்கோபுக்கு தன்னை போல பரவாயில்ல, நம்மளை போல ஒரு டூப்ளிகேட் ஒரு பிறந்துக்காடா, நம்மள மாதிரியே இருக்காடா. இப்போ நம்ம இல்லைனாலும் கூட அவனுக்கு அந்த அளவுக்கு அவனுடைய உள்ளம் பொங்கிடுறதுனால அவனுக்கு ஒரு பலவர்ண அங்கேயும் கொடுத்து கடைசி நாட்களில் மரண காலத்தில் அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் போர்ஷன் அவனுக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த பிரியமான பிள்ளைகளுக்கு கிடைக்கிற நன்மைகளை தான் படிச்சுட்டு வரோம். அப்போ பிரியமான பிள்ளை ஆகணுமானால் எப்படி ஈசாக்கு அப்பா சொல்ல கேட்டானோ, கேள்வி கேட்காம கேட்டானோ, ஒரு மறுப்பு சொல்லாம கேட்டானோ, அப்படி போல நானும் நீங்களும் கடவுளுடைய வார்த்தைக்கு ஏன் எதுக்கு எல்லாம் கீழ்ப்படிக்கணுமா, இதெல்லாம் செய்யணுமா, வார்த்தை சொன்னா செய்யுங்க, வாழுவீங்க. ஆமென். யோசேப்பையும் கூட கேளுங்க, அவன் பிரியவரை பலகாரம் தொழுகாரம். எப்பா அண்ணமாரெல்லாம் எப்படி இருக்காங்க போய் பார்த்து வா, இந்த பொருளை எடுத்து கொண்டு கொடுத்துருவான்னா ஒத்த ஆளா காட்டுக்குள்ள போறேன். அப்பா சொல்லிட்டாரு, போயிட்டார், தாராளமாக ஓட்டார். ஓடி போய் நன்மை தான் செய்ய போனான். அந்த ஆட்கள்லாம் சேர்ந்து அவனுக்கு தீமை செஞ்சு குழியில் ஓட்டு கடையில் இழுத்து போட்டாங்க. அவனுக்கு தீமை செஞ்சாங்க, கர்த்தர் அதை நன்மையா முடிவு பண்ணி எகிப்துக்கு அதிபதியாக ஆகி விட்டார். அப்படித்தானே? அதனால யாரும் உங்களுக்கு தீமை செஞ்சா கவலைப்பட, தீமையை கர்த்தர் நன்மையை செஞ்சு முடிவு பண்ணிடுவார். இது அடுத்தது 3வது ஒரு ஆள் இருக்க பேரு தாவீது, 8வது ஆள் அவன். எத்தனையோ பேர் இருக்காங்க ஈசாயி பிள்ளைகள். அந்த பிள்ளையை பார்க்கணும், ஈசாயி கூட அவங்க மேல பிரியம் கிடையாது, தேவன் அவன் மேல் பிரிய வச்சார். அதனால அவனுக்கு அபிஷேகம் கொடுத்து ராஜா நிலைமைக்கு அவனை கொண்டு வந்தார். நீங்க அறிஞ்சுப்பீங்க. பிரியமான பிள்ளைகள் நிறைய பேர். இப்ப நான் அந்த பிரியமான பிள்ளைகளை பற்றி சொன்னேன். இதுக்கு ஆப்போசிட்டான 2 பிரியமான பிள்ளையை சொன்னேன். ஆப்போசிட்னா 2வது வகை. இது முதல் வகை கீழ்ப்படியும், அப்பா சொல்ல கேட்கும், அப்பா மாதிரி இருக்கும், அப்பா மாதிரி நடக்கும். இந்த 2வது பகுதியை பாருங்க, எரேமியா 31:20 படி. உனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாக இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பிரியமான பிள்ளையாகிய இங்க ஒருத்தன் பிரியமான பிள்ளை. இது 2வது வகை. முதல் வகையெல்லாம் பாசிட்டிவ் வகை, இது ஒரு நெகட்டிவ் வகை. இது என்ன நெகட்டிவ்னா, எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன், எனக்கு பிரியமான பிள்ளை. கர்த்தர் சொல்றார், பிரியமான பிள்ளை தான். அவன் செஞ்சதை நினைச்சு நான் ரொம்ப நொந்து போய் கிடக்கிறேன். இந்த பிரியமான பிள்ளைகள் அப்பா பிரிய வச்சிருப்பாங்க. அவன் செய்ய காரியத்தை பார்த்தா
இந்த அப்பனுக்கு என்னடா உன்ன மேல இப்படி பிரிய வச்சேன், இப்படி என்ன கொள்றையாடா. அம்மா பிரிய வச்சிருப்பா, அப்பா பிரிய வச்சிருப்பாரு, அந்த பிள்ளைங்க பண்ற இருதயத்தை குத்தி கொள்றையாடா. அந்த பிள்ளைகள் செய்யற அந்த செயல்பாடுகள், நடைகள், அவங்க ஜீவியங்கள் எல்லாம் அவங்க இருதயத்தை ஹர்ட் பண்ணுது, காயப்படுத்துது, வேதனைப்படுத்துது, அவன் நொந்து போறார். இப்ப இங்க ஆண்டவரே என்ன சொல்றாருன்னா, எப்ராஹிமே நீ எனக்கு அருமையான பிள்ளைடா, பிரியமான பிள்ளைடா, ஆனா நீ செய்யறத பார்த்தா என்னடா இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிற. நிறைய பிரியமான பிள்ளைகள் எல்லாம் தப்பான பாதையில போகும், தவறான பாதையில். இப்பாங்க எப்ராஹிம் மேல ஆண்டவர் ஏன் வருத்தப்பட்டார்னு பல ஒரு 100 உதாரணம் சொல்லலாம், 100 வகையில் சொல்லலாம். நான் ஒரு 3 வகை சொல்றேன். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 1 வசனம், 3ஆம் வசனம், 2 வசனம் படிக்கும். அது 2 வசனத்தையும் கவனிக்கும். இப்ராஹிமுடைய பெருமையான கிரீடத்துக்கு ஐயோ. இப்ராஹிமுக்கு என்ன இருக்குன்னா வெறி, பெருமை. 3ஆம் வசனம், எப்பிராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடம் காலால் மிதித்து போடப்படும். இப்போ எப்ராஹிம் இப்போ என்ன இருக்குது? பெரும் பெருமை. பெருமை தேவனுக்கு பிடிக்குமா? அதனால அவர் பெருமைக்கு எடுத்துத்தான் நிற்பாரு. அதனால அவர் என்னடா பெருமை பிடிச்சி பிடிச்சிருக்கியாடான்னு அந்த அப்பனுக்கு ரொம்ப வருத்தம். உண்மையான அப்பா ஏசப்பாவுக்கு வருத்தம். ஆனா பிரியமான பிள்ளை, அருமையான பிள்ளை. இங்க பாருங்க, இவன் எப்படி அருமையானான்னா, யாக்கோபு போட்டு ஆசீர்வாதம் கொடுக்கும்படிக்கு யோசேப்பு தன் பையங்க 2 பேரையும் கூட்டிட்டு வர்றாரு. மனாசே மூத்தவன், எப்ராஹிம் இளையவன். அப்போ அப்பா வந்து வலது கைக்கு நேராக மூத்தவனை கொண்டு வர்றாரு யோசேப்பு, இடது பக்கம் இப்ராஹிம் கொண்டு வர்றோம் யோசேப்பு இங்கிருந்து 2 பேர் கொண்டு வரா. அவங்க அப்பா அங்கே உட்காந்துருக்காரு. இவங்க அப்பா பார்த்துட்டு இருந்தவர் மனம் அறிய, என்னது மனம் அறிய, இப்படி ஆசீர்வதிக்க வேண்டுவேன், இப்படி போய் இப்படி ஆசீர்வதிச்சேன். என்ன சொன்னா, வலது கையை இப்ராஹிம் மேலும் இடது கையை மனாசே மேலே வச்சார். மனம் அறிய, என்ன கடவுள் சொல்றேன், இப்படி இல்லை இவன். அப்ப சொல்றப்பா இப்படி இல்லப்பா, அப்பாவுக்கு கண்ணு மங்கள், அதனால தெரியாது. இல்லப்பா இவன் தான் மூத்தவன், இவன் தான் இளையவன், இது தெரியுதுப்பா. இவனும் ஒரு ஜன கூட்டமாவான், இவன் அவனை பார்க்கும் பெரும் கூட்டமாவான் அப்படின்னு ஆசீர்வதிக்கிறேன். இப்படி ஒரு ஆசீர்வாதம் பெற்றவனை தான் தேவன் தீர்மானிச்சது. அவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு, பிரியமான பிள்ளை, அருமையான பிள்ளை, நீ வரனாலும் நல்லா வளர்ந்து அவன் பெருகணுங்கிற ஆசையோடு அந்த அப்பா, நம்ம அப்பா, அவங்க அப்பா இல்லை, யோசேப்பு இல்லை, ஏசப்பா அவனுக்கு தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். இப்போ அதைத்த சொல்லி தான் இங்கே 31ஆம் அதிகாரம், நீ அருமையான பிள்ளை, பிரியமான பிள்ளை, நீ செய்யறது பார்த்து பெருமை பிடிச்ச ஆளா இருக்கியாடா. நான் என்ன நினைச்சேன், நீ என்னடா செஞ்சுட்டு இருக்க. நீ ஓசியா புத்தகத்தில் வீட்டில் உட்காந்து படிங்க, ஒவ்வொரு அதிகாரத்திலையும் அவனை பற்றி பேர் சொல்லியே வரும். ஒரு உதாரணத்துக்கு நான் 2-3 சொல்றேன். 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க. எப்பிராயிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான், அவனை போக விடு. அதாவது கடவுளை போய் கூப்பிடுறது போது எதோட போய் சேர்ந்துட்டு இருக்கேன். அருமையான பிள்ளை, பிரியமான பிள்ளை, விக்கிரகங்களோடு போய் என்ன செஞ்சிருக்கான், இணைஞ்சிருக்கிறான். என்னடா வளைச்சது நானு, உன்னை பிறப்பிச்சது நானு, உன்னை ஆசீர்வதிச்சது நானு, உன்னை பெருக பண்ணது நானு. என்ன நீ பெருக என்ன மறந்துட்டு எங்க ஓடி போயிட்ட? விக்கிரகங்களோடு என்ன செய்யறான்? இணைந்து கலந்து இல்லை, இணைஞ்சிட்டான். தேவனை விட்டு பிசாசோட இணைஞ்சிட்டான். சரி, 5ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம், தகாத கற்பனையை மனதார பின்பற்றி போனபடியா. தகாத கற்பனை எப்படி? தப்பான காரியத்தை மனசா செய்யறான்டா, தப்புது. ஏண்டா தகாத கற்பனையை ரொம்ப மனசா செய்யற? நீங்க அநேகர் பாருங்க, தப்புன்னு நல்லா தெரியும், மனசார அந்த தப்பை செஞ்சுட்டு இருப்பேன். பாவம் அவனுக்கு தெரியுது, பாவம்னால மனசார செய்வாங்க. இப்ராஹிம், நீ அருமையான பிள்ளை, நீ பிரியமான பிள்ளை, ஆனா நீ தகாத விதமா செய்யே. அடுத்த வசனம் 12. நான் எப்பிராயிமுக்கு
பொட்டரிப்பை போலவும் யூதாவின் வீட்டுக்கு உளுப்பை போலவும் இருப்பேன். பொட்டரிப்புன்னா இந்த வஸ்திரத்தை வந்து சில பூச்சி கடிக்கும் பார்த்துருக்கீங்களா? பாச்சா கடிக்கும், ஓட்டோட்டே போட்டுல, அதான் பொட்டரிப்புங்கிறது. இப்போ இங்கே சொல்கிறாரு, எப்ராஹிம் உனக்கு நான் பொட்டரிப்பு, உன்னை வந்து ஒன்றொன்னா வெட்ட போட்டானே, ஒன்றொன்னா காய் விட போட்டா அப்படின்னு சொல்கிறாரு. 13 எப்பிராயிம் தன் வியாதியையும் யூதா தன் காயத்தையும் கண்டபோது எப்பிராயிம் அசீரியர் அண்டைக்கு போய் யாரை ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பினார். ஆனாலும் உங்களை குணமாக்கவும் உங்களில் இருக்கிற காயத்தை ஆற்றவும் அவனால் கூடாமல் போயிற்று. எப்ராஹிமே, போக வேண்டிய இடம் கர்த்தரு, நீ ஏண்டா அந்த ராஜாவிட்ட போன? யாரையும் ராஜாவிட்ட அவனா குணமாக்குவான்? குணமாக்க மாட்டான்டான்னு சொல்றாரு. அப்ப இவன் வந்து போக வேண்டிய இடத்துக்கு போகாம போகக்கூடாத இடத்துக்கு என்ன செய்யலாம்? போறான். இப்ராஹிம் என்ன செய்யறாங்க? தகாததை மனதார செய்யறான். விக்கிரகத்தோட இணைஞ்சிருக்கிறான். ரெண்டாவது தகாததை எப்படி செய்யறான்? மனதார செய்யறான். மூணாவது போக வேண்டிய இடத்துக்கு போய் சோகம் பெறாம, அதாவது தேவன் இடத்துல போனா பாவத்தை அறிக்கை செஞ்சணும். அப்புறம் பாவத்தை அறிக்கை செஞ்சா தான் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிச்சா தான் நோயெல்லாம் குணமாக்க வேண்டியது. ஆனால் பாவத்தை அறிக்கை செஞ்சா நம்ம திரும்பவும் செய்யணும்ல. அதெல்லாம் நம்ம போக வேண்டாம். ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோம், டாக்டரை பார்ப்போம், அப்படி போவோம், குறுக்கு பாதையில் போகிறது. அப்புறம் போன குணமாகவே ஆகிறது இல்லை. நம்மள அநேக தேவனிடத்துக்கு போகிறதுக்கு பதிலாக தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போகிறோம். தேவனிடத்துக்கு போக ஒன்னே ஒன்று, நீ செய்ய வேண்டிய, நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒன்று தான். நம்முடைய அக்கிரமங்களை நாம் அறிக்கையிடணும், பாவங்களை நாம் அறிக்கையிடணும். பாவத்தையும் அக்கிரத்தையும் அவர் மன்னிக்கும் போது நோயெல்லாம் குணமாக்கிடுவார். மருந்துல மாத்திரைகள் ஊசியில ஏசப்பாவே குணமாக்கிறார். ஆமென். சரி, அடுத்து 15 வசனம். நான் எப்பிராயீமுக்கு சிங்கம் போலவும் யூதாவின் வம்சத்தாருக்கு பால சிங்கம் போலவும் இருப்பேன். நான் நானே பீறி விட்டு போய்விடுவேன், தப்பு வைப்பார் இல்லாமல் எடுத்துக்கொண்டு போவேன். எப்ராஹிம், நீ விக்கிரகத்தோட இணைஞ்சிருக்கிறது எனக்கு பிடிக்கல, தகாததை நீ மனதார செய்யற எனக்கு பிடிக்கல. நான் பொட்டரிப்பு மாதிரி உன்னை அடிக்க போறேன், பார்த்துக்கோ. நீ போகக்கூடாத இடத்துக்கு போகாம, போக வேண்டிய இடத்துக்கு போகாம, போகக்கூடாத இடத்துக்கு எல்லாம் போய் எப்படியா உன்னை மனசுக்கலாம்னு நினைக்கிறேன். சிங்கம் போல வந்து சீட்டிடுவேன், பீறிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி பண்றாருன்னு உங்களுக்கு தெரியுமா? வச்ச நேசம், பிரியமான குமாரன், ஐயோ இப்படி பண்றானே, டேய் என்னடா இப்படி பண்ற, ரொம்ப ஓவரா போக அப்பனுக்கு அந்த அன்புக்கு பதில் இப்போ கோபம் வந்துருக்கு. சிங்கம் போல போயிருக்க, பொட்டை போல போன அந்த வார்த்தையை சொல்றேன். சரி, இப்போ இது வரைக்கும் படிச்சது 5 4ஆம் அதிகாரத்தில் படித்தோம், 5ஆம் அதிகாரத்தில். 6ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் நினைக்கிறேன் பாருங்க. யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரமா? பயங்கரமான காரியத்தை இல்ல, எப்ராஹிம் பத்தி ஒன்று வருது பாருங்க. அங்கே எப்ராஹிமின் வேசித்தனம் உண்டு, இஸ்ரவேல் தீட்டுப்பட்டு போயிற்று. இப்போ இவனுடைய காரியம் எல்லாம் தப்பா இருக்குது, தவறான பாதைக்கு போயிட்டு இருக்கான். இந்த பிரியமான குமாரன் செய்யறத சொன்னேன் நான். இப்போ முதல் சொன்ன பிரியமான குமாரன் அப்பன் சொல்லதான் கேட்டான், அப்புறம் போல இருந்தா அப்புறம் போல ஆக்ட் பண்ணான். இவன் தீமையானதா செய்தேன், ஆனா பிரியம், ஆண்டவருக்கு பிரியமான மனுஷன்டாரு. இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் கடவுளுக்கு பிரியமாத்தான் அவர் ஏற்றிருக்கிறார், எடுத்திருக்கிறார். ஆனா அவங்க தகாத காரியங்களை போகக்கூடாத இடத்தையும் போய் வீண நஷ்டப்படுறார். 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. எப்பிராயிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருந்தான். எப்பிராயிம் திருப்பி போடாத அப்பம். எப்ராஹிம் எப்படிப்பட்ட, இதே மாதிரி நிறைய எப்ராஹிம் நிறைய வருது. அவனை பற்றி படித்து வந்தீங்கன்னா நிறைய காரியங்கள் செய்து இருக்கிறது. எப்ராஹிம் இஸ்ரவேல் அடங்காத கிடாரிம்பாரு. எப்ராஹிம் நீ திருப்பி போடாத அப்பம்டா பாரு. எப்ராஹிம்னாலும் இஸ்ரவேல் தான். ஏன்னா அதிகமான ஜனம் அவங்க கூட தான் இருக்கிறதுனால அவன் பேரை யூஸ் பண்ணுவார் எப்ராஹிம். இஸ்ரவேல்னு சொல்ற இடத்துல எப்ராஹிம்னு வரும். பொதுவாக இங்கே படிக்கும்போது இஸ்ரவேல் எப்ராஹிம்னா ரெண்டும் ஒன்று தான், பேர் தான் மாறி இருக்கு. ஆகத்தான் இஸ்ரவேலின் ராஜ்யமாகிய 10 கோத்திரத்தை அது சொல்லுகிறது.
இஸ்ரவேல் என்றாலும் 10 கோத்திரம் தான், எப்ராயிம்னாலும் 10 கோத்திரம் தான். அந்த எப்ராயிம் கோத்திரத்தை ரொம்ப நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்க பேர் என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது, வேற ஒண்ணு இல்லை. சரி, இப்ப பாருங்க, இப்படிப்பட்ட பெருமை பிடிச்ச விக்கிரகத்தோடு இணைஞ்சிருக்கிற, மனதார தவறான காரியத்தை செய்யற, போகக்கூடாத இடத்துக்கு போறது, போக வேண்டிய இடத்துக்கு போகாம இருக்கிறது, இவன் திருப்பி போடாத ஒரு அப்பமாய் அவருடைய வாழ்க்கையில அந்நிய ஜனத்தோட கலந்து இருக்கிறான். இப்படி பல காரியங்கள் சொல்லி வருது. ஒவ்வொரு இந்த அதிகாரம் முழு படிச்சீங்கன்னா, இந்த ஓசியா 14 அதிகாரம் இருக்குது. இதுல படிச்சீங்கன்னா எப்ராயிம் பேர் எங்கெல்லாம் வருதுன்னு முதல் எழுதுங்க, இஸ்ரவேலின் பேர் எங்க வருதுன்னு வருங்க. அதை எழுதி பார்த்தீங்கன்னா இதுல ரொம்ப வருத்தத்தோடு இந்த ஓசியா தீர்க்கதரிசி மூலமா தேவன் பேசுற வார்த்தையை நாம் என்ன செய்யலாம், கேட்கலாம். இப்ராஹிம் பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கிறானேன்னு இந்த பிரியமா அந்த அப்பம் வச்சு அந்த பிரியத்துல இவன் பண்ற காரியத்தினால உனக்கு இப்படி செய்வேன் அப்படி செய்வேன்னு சொன்னதான் 31:20 இப்ப படிச்சு பாருங்க. எரேமியா 31:20. எப்பிராயீம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசுறது முதல். இப்ப ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை சிங்கத்து போல பீடிடுவேன், உன்னை பொட்டரி போல உனக்கு அரிச்சிடுவேன், உனக்கு அப்போ உழுப்ப போல பண்ணிடுவேன் அப்படிலாம் சொல்லும் போது இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் உன்னை பத்தி நான் சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்குது, ஆனா நீ செஞ்சது அப்படி, அதனால நான் வருத்தப்பட்டேன். அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். நீ எப்படியாவது வந்துட மாட்டியா, எப்பிரியமான மகனே வந்துட மாட்டியா, எப்பிரியமான குமாரனே வந்துட மாட்டியா, எப்பிரியமான குமார்த்தி நீ வந்துட மாட்டியா அப்படின்னு நான் உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். வா. ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்குது. என் உள்ள வந்து ஐயோ வீணா போயிடுவானே, நஷ்டப்பட்டுருவானே, ஐயோ கெட்டு போவானே, ஐயோ அடிச்சு போயிடுவானே, ஐயோ அப்படின்னு எனக்கு குழம்புது. இன்னொரு வசனத்தை பாருங்க, ஓசியாவுக்கு வந்துருங்க 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் சொல்றாரு. உன்னை கைவிடலான்னு விட முடியுமில்லா, எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல ஆக்குவேன்? உன்னை எப்படி சேபோயீமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. ஐயோ என்ன செய்வேன்னு தெரியல, விட்டு விடவும் முடியல, துப்பவும் முடியல, முழுகவும் முடியலங்கிற நிலையில ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்படா கைவிடலானோ விட முடியல, குழப்பமா இருக்குது. இந்த வசனத்தை நல்லா படிச்சு பாருங்க. உங்களை குறித்து தான் அந்த வார்த்தை சொல்றாரு. என் இருதயம் எனக்குள்ள குழம்புகிறது, பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குது. ஆனாலும் உன் மேல ஒரு இறக்கம் வந்துடுது, பரிதாபம் பொங்குது மேல. இந்த 31:20 படிச்சீங்கன்னா கடைசியில அங்க எழுதுது, நான் கட்டாயமா அவனுக்கு இறங்குவேன் அப்படி சொல்றாரு. கட்டாயமா நான் படிக்காத. எப்பிராயீம் தனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்குது, அவனுக்காக உருக்கமா இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 11:8 ஓசியாவில் படிக்கிறதும் 31:20 எரேமியாவில் படிக்கிறது பார்த்தீங்கன்னா ஏகதேசம் ஒன்றே வார்த்தை இருக்குது. அவருடைய உள்ளத்தை அப்படி வெளிப்படுத்துது. நான் உன்னை சொல்லிட்டேன், உன்னை இப்படி நான் பேசிட்டேன், உன்னை இப்படி வருத்தப்படுத்திட்டேன், அதாவது நான் பேசினேன் எனக்கு வருத்தமாக தான் இருக்கேன், ஆனால் நான் நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் நீ வந்துட்டீங்கன்னா நான் உனக்கு நிச்சயமாக நான் செஞ்சிருவேன், இறங்கிடுவேன். ஆண்டவர் சொல்றாரு, என் சகோதர சகோதரியே, நீ பிரியமான மகளாக உன்னை பார்த்த, ஆனால் நீயோ இப்படியெல்லாம் நடந்திருக்கிறேன்னு வருத்தத்தை சொல்லிட்டு, நான் உனக்கு இப்படி பண்ணுவேன்னு அவர் பனிஷ்மெண்ட்னு சொல்லிட்டு இப்போ மனசில் வருத்தப்படுறார். நான் இப்படி பேசிட்டேன், அது எனக்கு வருத்தமாக தான் இருக்கு, நான் நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன், நான் உனக்கு ஒரு எனக்கு குழப்பமாக இருக்கு, நான் இப்படி கைவிடுறது அப்படின்னு. எவ்வளோ தூரத்தில் நம்ம ஆண்டவர் உன்னை கைவிடாமல் இருக்கிறதுக்கு, கைவிட விருப்பம் இல்லாமல் மனக்குழப்பத்தில் இருக்கிறார் பார்த்தீங்களா? ஏன் அவருக்கு குழப்பத்தை கொடுக்குறீங்க? வாங்க, அவர் உனக்கு இறங்குவார், முந்தின நிலைக்கு உன்னை என்ன செய்வார், கொண்டு வருவார். பிரியமான குமாரனே, பிரியமான குமார்த்தியே, அருமையான பிள்ளையே, அப்பா விரும்புகிற அந்த விருப்பத்துக்கு நேரம் வந்து சேருவோம். சரி, கடைசியாக பகுதி சொல்லி முடிக்கலாமா?
27:4 படிப்போம். அதை எனக்கு பிரியமா இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும், நான் மரணமடையும் முன்னே என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். இப்ப அவர் சொல்றாரு, ஏசா நான் மேல் பச்சைமா இருக்கிறேடா, மேல் பிரியமா தான். ஏன் அவன் பிரியமா இருக்கான்? ஏசா மூத்த மகன் பிரியமா இருக்கானா? இவன் இளைய மகன் யாக்கோப்புன்னு பிரியம் இல்லாம போயிட்டானா? இல்ல, பிரியத்துக்கு காரணத்தை சொல்றாரு. என்ன காரணம் பார்த்தோமா? 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிங்க. ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமா இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமா இருந்தான். இப்போ ஏசா மேல இவனுக்கு பச்சமே பாசமே எதுக்காக அவன் மேல ஆசைப்படுறான்னா, வேட்டை அடிச்சுட்டு நல்ல அந்த வேட்டை கறி வந்துடுவான். காட்டாடு, காட்டு மாடு, காட்டு பன்னி, காட்டு மயில், இந்த மாதிரி அதை கொண்டு வருவானா. இதில் சாப்பிட்டு ருசி வந்துருச்சா, அந்த ருசியில சாமும் போது கூட அதே கறியை கேட்குறான். நான் மரணம் அடையும் முன்னே நான் சாப்பிட்டு உன்னை நினைச்சினேன் ஆசீர்வதிக்கணும்டா, போட போய் ஆசீர்வாங்க. இப்போ இதில் என்ன விளங்குது உங்களுக்கு? யாக்கோப்பு இங்க படிக்கிறது ஏசா, அந்த ஈசாக்கு ஏசா மேல பிரிய வச்சிருக்கான். இந்த பிரியம் அது சரியா இருந்துச்சா பாருங்க. இவன் பிரியப்பட்டான், ஆனா அவன் ஜீவியம் எல்லாம் கெட்டு போனதா இருந்தது. அப்பன் பிரிய வச்சிருக்கிறவன் ஏசாதான். ஈசாக்கு பிரிய வச்சிருக்குது ஏசாதான். அவன் மேலதான் பச்சைமா இருக்கிறான், அவனை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறான். ஆனா அந்த ஆசீர்வாதத்துக்கு அப்பால் அவன் இருக்கிறான். எப்படி அப்படின்னா 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றங்குளையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். இது 33 பார்த்தீங்கன்னா தன் சேஷ்ட புத்திர பாகம். அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றார். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செஞ்சிட்டான்? இப்ப அலட்சியமா இருக்கான். ஆவிக்குரிய காரியங்கள் அலட்சியம். வயிறு தான் அவனுக்கு தேவன். சோறு வேணும், என்ன வேணும்? பயிற்றங்கூடு வேணும். எதுக்கு வேணும்? பசிக்கு வேணும். பசிக்கு இறையாயிடுறான் சீக்கிரமா. எந்த பசி இருக்குதோ அதுக்கு இறையாயிடுறான். சேஷ்ட புத்திரத்தை அலட்சியம் பண்ணிட்டேன். தேவனுடைய ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ண. இதனாலதான் இவங்க அப்பா அவனை ஆசீர்வதிக்கணும் விரும்பின போதும் தேவன் விரும்பல. அதனாலதான் அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கிட்டான், ஆசீர்வாதம் இல்லாம போச்சவன். அலட்சியம் எப்போதும் ஆபத்து, அசட்டை எப்பொழுதும் ஆபத்து. தனக்கு இருக்கிற மேன்மையை விற்று போடுறது அதை காட்டின ஆபத்து. சோத்துக்காக விற்று போடுறது இன்னும் மோசமானது. பயிற்று கூடுக்காகவே தன் சேஷ்ட புத்திரபாகத்தை நிச்சயிட்டான், விற்று போட்டான். ஆகவே அருமையானவர்களே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விற்று விடாதீங்க. உலகத்துக்காக, உலக ஆசபாசத்துக்காக உனக்கு கொடுத்த ரட்சிப்பு, அபிஷேகம், மேன்மையை விற்று போடாதீங்க. தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. மூத்தவனை ஆசீர்வதிக்கணும்னு அப்பனுக்கு ஆசை. அதே சமயத்தில் பிரியமானவன், நான் பிரியமா ருசி இல்லை ஆகாரமா சம்பாதிச்சு கொடுப்பான், நான் சாப்பிட்டுருக்கேன், அவனை ஆசீர்வதிக்க நான் ஜாகத்துக்கு முன்னால ஈசாக்கு ஆசை வருது. பிரியமான பையன் அவனை ஆசீர்வதிக்கணும், பிரியமான பையன் ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வாதத்தை பெற முடிச்சா? இல்லை. காரணம் இது. ஆகவே நாம் அப்படி ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு விரும்பலாம், ஆனால் செய்யத்தகாதது செய்யும். இப்ராஹிம் செஞ்ச மாதிரி, இப்ராஹிம் மாதிரி தான் இந்த ஏசா செய்யலாம். நாம் அப்படி இல்லாம ஆபிரகாமின் மகன் ஈசாக்கை போலவும், யாக்கோபின் மகன் யோசிப்பை போலவும், ஈசாயின் மகன் தாவீதை போலவும் நம் வாழ்க்கை இருந்தா எவ்வளவு மேன்மையா இருக்கும். இருக்குமா இருக்காதா? ஆகவே பிள்ளைகளை போல நீங்க என்ன செய்யணும்னா தேவனை இமிட்டேட் பண்ணணும். இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா தேவனை பின்பற்றுவர்களாகி தமிழ் சொல்லிது. அது சரியா ஆங்கில பெயர் மொழிபெயர்ப்புல பார்த்தீங்கன்னா தேவனை போலவே இமிட்டேட் பண்ணுங்க, தேவனை போலவே காப்பி அடிங்க, தேவனை மாதிரி இருக்காங்க. அதாவது தேவன் எப்படி இருக்கிறார் அப்படி, தேவன் எப்படி இருக்கார், எப்படி பேசுறார், தேவன் எப்படி நடக்கிறார்,
எப்படி செயலாற்றுறார், எப்படி மற்றவங்களுக்கு இறங்குகிறார். அது மாதிரி கடவுளுடைய பிள்ளைகள் கர்த்தரை பார்த்து அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நாம் இரக்கமுள்ளவர்களாகணும். அவர் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறது போல நாம் பரிசுத்தமாக இருக்கணும். அவர் சாந்தமுள்ளவராக இருக்கிறது போல நாம் சாந்தமுள்ளவராக இருக்கணும். அவர் அன்பாக இருக்கிறது போல நாம் அன்பாக இருக்கணும். அவர் உண்மையாகவே இருக்கிற மாதிரி நம்ம உண்மையாக வாழணும். என்ன செய்யணும்? இருக்கணும். அதாவது இதெல்லாம் நேச்சர், இதெல்லாம் கேரக்டர், காட்ஸ் கேரக்டர். இது மாதிரி நம்முடைய வாழ்க்கை அவரை போல ஆகணுங்கிறது தான். நீங்கள் கடவுளுக்கு பிரியமான பிள்ளையானா இப்படி இருக்கணும். நாம் அப்படி இருக்கணும். நான் அப்படி இருக்கணும். நீங்கள் அப்படி இருக்கணும். எல்லாரும் அப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும்? அன்பிலே நடந்து கொள்ளும். அதுதான் 2ஆம் வசனத்தில் 5:2 நீங்கள் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து எப்படி நமக்கு அவர் தன்னை காணிக்கையாக கொடுக்குறாராம், பலியாக கொடுத்து அவர் அன்பு கொடுத்தது போல் நம்ம என்ன செய்யணும்? அன்பிலே நடக்கச்சுபடி ஆலோசனை கொடுக்குது. நிறைய காரியம் இருக்குது. இப்போ நான் இதில் 4 காரியம் சொல்கிறேன். நடத்தை, நம்முடைய நடக்கை, நம்முடைய பாவனை கர்த்தரை போல இருக்கணும். 2 பேச்சு, நம்முடைய பேச்செல்லாம் தேவன் பேசினா பொய் பேசுவாரா, உண்மை பேசுவாரா? ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைட்டு பொய் எத்தனை பேசுகிறோம்? அப்போ வாயில் யார் இருக்கா? வாயில பேய், இருதயத்தில் இயேசுவா. வாயில் இருக்கிறது தான் இருதயத்தில் இருக்கும். எனக்கு இருதயத்தை நிறைய தான் என்ன பேசும். அப்போ வாயில் பொய் பேசினா அப்போ இருதயத்தில் யார் இருக்கா? பிசாசு இருக்குதுன்னு அர்த்தம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஏசப்பா பிள்ளை, நான் நேசகுமாரங்கிறோம். நம்ம அப்படி நெசமாக பாருங்க, நம்ம வாயில் எப்படியெல்லாம் வருது. நம்ம பேச்சு, முதல் நட, 2வது பேச்சு, 3வது நம்முடைய நேச்சர், நம்முடைய சுபாவம், தேவ சுபாவம் எப்படி இருக்கா அதுக்கு மாதிரி நம்ம மாற்ற வேண்டாம். நம்ம ஆண்டவே உண்மை போல ஆகணும். என்னை உண்மை போல ஆகணும், உண்மை போல நடக்கணும், உண்மை போல பேசணும், உண்மை போல ஜீவிக்கணும், உண்மை போல வாழணும், உண்மை போல இருக்கணும். அந்த விருப்பத்தை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க நாம் விரும்பிடுது உனக்கு கட்டாயமாக கிடையாது. நீ விரும்புகிற இடத்துல கேட்டேன்னா கொடுக்குற. முதலாவது நடை, 2வது பேச்சு, 3வது நேச்சர் சுபாவம், 4வது நாம் எல்லாருக்கும் இரக்கம் காட்டணும். இரக்கம் உள்ளவங்க, இரக்கமும் ஒரு கேரக்டர் தான். ஆனால் இறங்குகிற இருதயம் நமக்கு என்ன செய்யணும்? நீங்கள் இறங்குனீங்கன்னா இரக்கம் நியாய தீர்ப்பிலே உங்களுக்காக பேசுமா. நாம் இன்னைக்கு யாருக்கெல்லாம் இறங்கி என்ன செய்யறோமோ இரக்கம் நியாய தீர்ப்பிலே மேன்மை பாராட்டும். அதனால் நாம் இரக்கம் உள்ளவர்களாக வாழணும் என்று சொல்லுது. ஏசப்பா எப்படி இருக்கிறாரோ அப்படி இமிட்டேட் பண்ணணும். அப்படி நம்மளுடைய வாழ்க்கை காப்பி அடிக்கணும். இயேசு போல பரவாயில்ல, அவன் இயேசு போலே இருக்கிறான். ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். இயேசுவை பிடிக்க வந்திருக்காங்க. இயேசுவை எங்க பிடிக்க வந்திருக்காங்க? இயேசு எங்க பிடிக்க வந்தாங்க? யூதாஸ் காட்டி கொடுக்க வராங்க. இயேசுவை காட்டி கொடுக்குறாங்கல்ல, அப்பதான் இயேசுவை பிடிக்க வராங்க. எல்லாம் தட்டி கம்பல்ல எடுத்துட்டு வராங்க. ஆனா வரும்போது அவங்க சொல்லிட்டு வரான், நானே யாருக்கு முத்தம் கொடுக்கணும் அன்பது தான் உனக்கு இயேசு. நீ யாரையா பிடிச்சிட்டு போயிடாதப்பா. ஏன்? அவர் சீசர்லாம் யார் மாதிரி இருக்காங்க? இயேசு போல இருக்கிறாங்க. அதனால இயேசு யாருன்னு அவனுக்கு தெரியாதுன்னு முத்தத்துல காட்டி கொடுத்தியா. அப்போ அவரோட 3 வருஷம் இருந்த போது அவங்க யார் மாதிரி ஆகுறாங்க? அது இன்னத்துல ஆனாங்கன்னா தாடி வளர்க்கறதுல ஆனாங்க, போட்ட சட்டையில ஆனாங்க. பார்த்தா இயேசு மாதிரி இருந்தாங்க. ஒருத்தர் தாடி வளர்த்து மீசையெல்லாம் வச்சுட்டா அவங்க முகரமும் நினைச்சிக்காது, தெரியாது, இன்னதும் தெரியாது. அதெல்லாம் முத்தம் கொடுக்குறோம். இப்படி அது எழுத்தின்படி. ஆனால் நான் சொல்றது ஆவியின்படி. நாம் இயேசுவோடு வாழ்ந்து கொண்டுதான் நாம் இயேசுவை போல் ஆகலாம். அன்றைக்கு சீசர்லாம் இயேசுவோடு கூட 3 வருஷம் இருந்து அவரை போலானாங்களே. வெளிப்படையா நாம் உள்படையாகவும் இயேசுவை இமிட்டேட் பண்ணி காட்டுவோம். நம்முடைய பேச்சு மூலமாய், நம் நடையின் மூலமாய், நம்முடைய சுபாவத்தின் மூலமாய், நம் செயல்படுகிற செயல் மூலமாக அப்படி காட்டுவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.